பாருங்கள், இன்றைக்கி தேவையான காய் கிடச்சிச்சு வீட்டுக்கு சமையலுக்கு. இந்தமாரி நீங்களாம் பயிர் வைங்க. பாருங்கள், அதெல்லாம் தேய்க்க வச்சு நல்லா இது பாருங்கள். பிஞ்சு தான், இன்னும் பூ கூட வீல பாருங்கள். ஆனால் எவ்வளோ நீட்டி இருக்குது பாருங்கள், நல்லா பிஞ்சாக தான் இருக்கும். இந்தமாரி நீங்களாம் அறுவடை. மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஈவினிங் டைமு நான் வந்து முள்ளங்கி விதை, நூக்கல் விதை, பீட்ரூட் விதை, இது பாருங்கள், இது என்ன விதை? வல்லை முள்ளங்கி. வல்லை முள்ளங்கி, பீட்ரூட், இது ஒரு முள்ளங்கி, இது ஒரு சிகப்பு முள்ளங்கி, இது சிகப்பு, இதுவும் சிகப்பு முள்ளங்கி. 2 இடத்த வாங்கினேன், அதனால் ரெண்டும் ஒரே விதை தாங்க. மண் கலவை கலந்து நம்ம வந்து பெரிய கீரை பை, இது கீரை தான் வரைப்பேன். அந்த பையில் வந்து மண் கலவை கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மண்ணுங்களை வந்து நம்ம லேசாக வந்து கலாரிக்கணும். பலன்னு தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம கலாரிட்டு நம்ம நட்டோம்னாக்கா நல்லா வரும், நல்லா முளைச்சி வரும். பாருங்க, அடியும் நடலாம். போன வருஷம் கொசன்னு வரைச்சி விட்டுனா கொசன்னு கழுங்க பெருக்கலை, அதனால தான் இப்போ எட்ட இப்போ நடுறேன். மாரி நட்டுடணும் எட்டையாக. பாருங்க, முள்ளங்கி நான் வந்து மண்ணாக கூட கலந்து வச்சுருக்கேன். இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் உள்ளே அழுத்தி விட்டுடணும். பாருங்க, விதை இருக்கிறத இப்படி அழுத்தி விட்டுடுங்க. ரொம்ப இருக்கிறத எடுத்துடுங்க, ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து பெரிய பேக்கு, அதனால தான் அங்கங்கே நட்டுன்னு இருக்கேன். கீரை பேக்கு, கீரை இதில் வரைப்பேன் நான், அந்த கீரை பேக்குங்க தான். பாருங்க, அதில் வந்து வல்லை முள்ளங்கி நட்டோம். இது வந்து சிகப்பு முள்ளங்கி, இதை நட்டுல அந்த கூடையில். இந்தமாரி மண் கலவை கலந்து நம்ம அள்ளி வச்சோம்னா நல்லா பலன்னு இருக்கும். செடி நட்டோம்னா நல்லா வரும். பாருங்க, இந்த சிகப்பு முள்ளங்கி இதில் கொட்டிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம இப்படி போட்டுடலாம். மட்டம் பண்ணிங்கன்னா தான் ஒன்று போல் நட வரும். இப்படி எடையே போட்டுட்டு நம்ம நடலாம். அப்படியே எடுத்து வாட்டப்படல. நட்டுட்டு இது போல் மண்ணை வந்து கலரி. சிகப்பு முள்ளங்கி ஒரு கூடை போட்டாச்சு, இது 2வது கூடை, இதுலேயும் போட்டுக்கலாம். அப்படியே நட்டுடலாம்.
2 கூடை வெள்ளை முள்ளங்கி, 2 கூடை சிவப்பு முள்ளங்கி நட்டாச்சு. இப்போ இந்த கூடையில் வந்து நம்ம நூக்கல் நட்டுக்கலாம். பாருங்க, இதில் முள்ளங்கி, பீட்ரூட், இந்த கூடையில் நம்ம இப்போ பீட்ரூட் நடலாம். பாருங்கள், பீட்ரூட் வேறு நான் எழுதில் அது மேலே இது பீட்ரூட் வேறு. பீட்ரூட்டு இந்த போன வருஷம் போடலை நான், அதுக்கு முந்தான வருஷம் போட்டேன். இந்த வருஷம் போடுறேன். இதெல்லாம் போட்டால் லேட் ஆகுது எடுக்கிறதுக்கு, அதுக்கு தான். இது வந்து நூக்கல் நட்டுடலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், வேறு குட்டி குட்டியாகுது. குட்டி குட்டியாகுது, எப்படி நரத்துது? அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு மேலே மண்ணை தூவி விட வேண்டியதான். அப்படியே கீரை வரைக்கிற மாரி வரைச்சிட்டு தொழி விட்டுட்டேன். அது எப்படி முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நட்டை வரைக்கெல்லாம் நம்ம தண்ணி விட்டுடலாம். 1 பேக்கு, 2 பேக்கு, 3 பேக்கு தண்ணி விட்டுடலாம். அப்படி லைனாக நட்டுருக்குறேன். 6, 8 பேக்கு நட்டுருக்கு. 8 பேக்குக்கு நம்ம தண்ணி விட்டுணும். இப்போ கொத்தரங்காய் இருக்குது, கொத்தரங்காய் பறிச்சிக்கலாம். அது பாருங்கள், நிறைய இது சித்திரை மாதம் நட்டது, நிறைய கொத்தரங்காய் இருக்கும். பாருங்கள், செடிங்கெலாம் எப்படி இருக்குது. சித்திரை மாதம் நட்டது இது. இந்த கொத்தரங்காயெலாம் பறிச்சிடலாம். கொத்து சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நட்டது கொத்தரங்காய். வெண்டைக்காயெலாம் எந்த நாளும் வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் வந்து நிறைய கொத்தாக இருக்குது. அதெல்லாம் பறிச்சிடலாம். இந்த கொத்தரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் எந்த நாள்லையும் நடலாம். பீர்க்கங்காய் கொடி தான் அது, ஆனால் பீர்க்கங்காய் எந்த நாள்லையும் காய்க்கும். நான் சித்திரை மாதம்லாம் நான் பீர்க்கங்காய் நிறைய தான் எடுத்தேன். நிறைய இருக்குது கொத்தாக பறிச்சிடலாம். மழை பெஞ்சிக்குது. வெடிக்காலம் பெஞ்சுதா நைட்டு பெஞ்சுதா தெரியல எனக்கு. எழுந்து பார்த்தா மழை பெஞ்சிக்குது. நேற்று தான் விதை ஆடி 2 நேற்று, ஆடி 1 முந்தா நாள் விதை நட்டுக்கிறேன். எல்லாம் கராச்சிச்சேன்னா தெரியல, முளைச்சி வருமா என்னான்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். 2 நாளாக விதை நட்டுட்டு எனக்கு இப்போ கவலையாக இருக்குது, முளைக்குமா முளைக்காதான்னு. ரெண்டு செடியில் தான் பறித்தேன். எவ்வளோ கொத்தரங்காய் இருக்குது. ஆனால் பிஞ்சுலாம் இருக்குது. இதெல்லாம் பறிச்சிடலாம். இப்போ செடி ஆடி போகிறக்கட்டும், நம்ம விதை நடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ பார்த்தாக்கா ஆடினிக்கே மழை ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. 2 நாளாக விதை நட்டேன். ஆடி 1, ஆடி 2க்கு மழை பிடிச்சிச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாப்பா வெயிட் பண்ணி ஒரு வாரத்தில் முளைக்கலனாக்கா வேறு விதை தான் வாங்கி நடணும். நம்மக்கிட்டே இருக்குது விதைங்க, சில விதைங்க. பார்க்கலாம், ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் முளைக்குதான். நல்லா நாட்டு வரட்டி பாருங்கள், எப்படி கொத்தாக இருக்குது. இன்றைக்கி ஆடி 3 இன்றைக்கி.
3 செடியில் தான் பறித்தேன். எவ்வளோ 4 கிலோ காய் கேட்டு வந்துச்சு. இந்தமாரி நம்ம செடியிலேயே பறித்து நம்ம சமைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இது வந்து சின்ன சின்ன கொத்தரங்காய், இது வந்து நீட்டு வெரைட்டி. இதில் பாருங்கள் எப்படி இருக்கு. செடியே சாஞ்சிச்சு, மழை பெய்ய செடி சாஞ்சிச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். யானை தந்த வெண்டைக்காய்னு சொல்லுவாங்களே, அதுமாரி இது யானை தந்த கொத்தரக்காய். நல்லா நீட் நீட்டாக இருக்குது. கொத்தரங்காயெலாம் ஒரு வருஷம் நான் விதை பிடிச்சிச்சின்னா மறு வருஷம் அதே தான் நடுவேன். நான் விதை கொத்தரங்காயெலாம் வெளியில் வாங்கறதில்ல. கொத்தரங்காய், வெண்டைக்காய் அதெல்லாம். இந்த தட்டி வந்து ஏனத்தண்டை வெண்டைக்காயும், அதை ஒரு நாட்டு வெரைட்டின்னு கலர் வெண்டைக்காய் ஒன்று, அது மட்டும் வாங்கின்னு வந்தேன் நட்டு பார்க்கலான்னு. நம்மக்கிட்டே நிறைய வெண்டைக்காய் விதை இருக்குது, வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. பாருங்க, 1/2 கிலோ கொத்தரங்காய் ஆயிடுச்சு பாருங்க, ஒரு கூடை ஃபுல்லாக. இதுமாரி நீங்களாம் நட்டு அறுவடை எடுங்க. நான் சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நட்டு தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி காய். இன்னும் இப்போ நடலை, நான் கொத்தரங்காய் செடி இருக்குதுன்னு நடலை. இன்னும் ஒரு 10 கேனில் நட்டு விடணும். நல்லா வாட்ரு கேனு தான், வாட்ரு கேனு இந்த பிளாஸ்டிக் கூடையில் தான் நட்டு இருக்கேன். அந்த பாருங்கள், எல்லாம் வாட்ரு கேனு, பிளாஸ்டிக் கூடை, இந்த கருப்பு கூடை, பிளாஸ்டிக் கூடை, எல்லாம் வாட்ரு கேனு இப்போ தான் நட்டு இருக்கேன். இன்னொரு 10 வாட்ரு கேனை கட் பண்ணி வாங்கின்னு வந்து 10 வாட்ரு கேனில் கட் பண்ணி நட்டு விட்டோம்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதுமாரி நீங்களும் நடுங்க, நட்டு நல்லா அறுவடை எடுங்க. கொத்தரங்காய்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா ரத்தத்தெல்லாம் நல்லா சுத்தமாக்கும். நல்ல மல்லிகைப்பூ இருக்குது, மல்லிகைப்பூ பறிச்சிடலாம். மழை இப்போ தான் வெடிகாலம் தான் பேஞ்சிக்குது போல இருக்குது. காலையில் எழுந்து மழை பேஞ்சிக்கிட்டே நட்டதெல்லாம் என்ன ஆச்சோன்னு காலையில் எழுந்து வந்துட்டேன் மாடிக்கு. இப்போ மழை பெஞ்சதெல்லாம் கராசி தான் இருக்குது, அதுதான் முளைக்குமா என்னான்னு தெரில. மல்லி பாருங்கள் எவ்வளோ பெருசு, நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம வெள்ளரிக்காய் இருக்கும் அது போல் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரே ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான், ஒரு செடி தான் இது. நான் வெயில் சீசனில் பதி போட்டேன், ஆனால் வரல. இப்போ பதி போட்டு பார்க்கணும் வரணுமான்னு. இது வந்து கோக்கா பழமாக விட்டு கூட நான் விதை போட்டேன், முளைக்கல. ஆனால் பதியம் போடணுன்னு தான் சொல்கிறாங்க. இதை பதியம் போட்டு பார்க்கலாம். இப்போ மழை சீசன் ஆகுது இல்லையா, பதியம் போடலாம். இங்கே பாருங்கள் எப்படி தொங்குறாங்க பாருங்கள், அருமையாக இருக்குங்களா. ஒரு இலைக்கு ஒரு காய் வைக்கும் அவ்வளோதான். இது பறிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ தான், 9 காய். நல்லா ஒவ்வொரு காய் எவ்வளோ நீட்டுக்குது பாருங்கள். ஒரே ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான், அதனால தான் கம்மியாக கிடைக்குது. ஒரு 2-3 பேக் வச்சுட்டா 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி கிடைக்கும். இது பாருங்கள், இந்த ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிருக்காங்க. இந்த ஒன்று தான், இது ஒன்றில் போயிட்டு இங்கேருந்து களை பிரிஞ்சு பாருங்கள், இங்கேருந்து களை பிரிஞ்சு ஆகுது. வெயிலில் தாங்கலை. இப்போ தான் இனிமேல் தான் நல்லா துளுக்கும். மழை பெய்யுது இல்லைங்களா, நிறைய துளுத்து இனிமேல் நல்லா கொடி கொடியாக ஓடும். இந்தமாரி நீங்களும் வைங்க. கோவச்செடி எங்கன்னா நம்ம வாங்கி தான் வச்ச செடியாக தானே ஆர்ட்ரு பண்ணி,
ஆனால் நான் பதியெல்லாம் போடல, பதியம் போட தான் வரல. இதுலேருந்து தான் எடுத்து பதியம் போட்டேன். அது வெயில் சீசனில் போடவே தாங்கலை, மண் குதிப்பில். இப்போ போட்டு பார்க்குறேன் நான். போட்டு பார்த்து துளுத்துனாக்கா வேறு பேக்கில் கூட எடுத்து வைக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி தேவையான காய் கிடச்சிச்சு வீட்டுக்கு சமையலுக்கு. இந்த மாதிரி நீங்களும் அறுவடை எடுங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் அடிக்கடிக்கு போடுறேன் இல்லையா, என்னென்ன காய் பறிக்கிறேன், என்னென்ன கீரை எடுக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் போட நீங்கள் பார்க்கலாம் என் வீடியோவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க.